சாந்தி அம்மாவுக்கும் சதாசிவம் ஐயாவிற்கும் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது. அவனது பெயர் ரமேஷ். பிள்ளை ரமேஷின் மீது இருவரும் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தனர். அவனை நன்றாக வளர்த்து பெரிய படிப்பாக படிக்க வைத்தனர். ரமேஷுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. ஆரம்பத்தில் மருமகள் பிரியா மாமியாரின் மீதும் மாமனாரின் மீதும் பாசமாக இருந்தாள். அப்பொழுது அவர்களுக்கு தெரியவில்லை இது அனைத்துமே நடிப்பு என்று. போக போக ரமேஷின் நடவடிக்கைகளிலும் பிரியாவின் நடவடிக்கைகளிலும் மாற்றம் ஏற்பட்டது. முன்பெல்லாம் ரமேஷ் அம்மா சாந்தி சொன்னால் எதுவாக இருந்தாலும் கேட்பான். இப்பொழுதெல்லாம் என்ன சொன்னாலும் தட்டி கழிக்க ஆரம்பித்தான். அவர்களுக்கு நகரின் மத்தியில் ஒரு பெரிய வீடு இருந்தது. அதில்தான் அவர்கள் இப்பொழுது வசிக்கின்றனர். பிரியாவின் நடவடிக்கைகள் வர வர மோசமாக தொடங்கியது. மாமனாரையும் மாமியாரையும் அவள் சிறிதும் கூட மதிப்பது இல்லை. அவர்கள் ஏதாவது உணவு கேட்டாலோ அல்லது உதவி கேட்டாலோ மிகவும் தாமதமாக ஏனோதானோ என செய்து கொண்டிருந்தாள். இது பற்றி ரமேஷிடம் கூற அவனும் வயதான காலத்தில் ஏன் தொந்தரவு செய்கின்றீர்கள், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், அனைத்தையும் அவள் பார்த்து கொள்வாள் என சென்று விடுவான். இந்த பதிலை அம்மா அப்பா இருவரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களும் நம் பிள்ளைதானே என சகித்து கொண்டு வாழ ஆரம்பித்தனர். ரமேஷின் அப்பா சதாசிவத்திற்கு வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி சுவாச பிரச்சனை ஏற்படும். மருத்துவரிடம் காண்பிக்க அவரும் மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுப்பார். மருந்து மாத்திரைகள் வாங்க ரமேஷிடம் பணம் கேட்கும் பொழுது அவன் பாதி மருந்து மாத்திரைகள் மட்டுமே வாங்கி கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள், மீதியை பிறகு பார்க்கலாம் என சொல்லிவிடுவான். இத்தனைக்கும் அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருக்கின்றான். தான் பெற்ற பிள்ளை ஏன் இப்படி மாறிவிட்டான் என வேதனைப்பட்டார் அம்மா சாந்தி. இதற்கெல்லாம் காரணம் மருமகள் பிரியா. ரமேஷிடம் அவர்களை பற்றி இல்லாததை சொல்லி அவர்களின் மேல் வெறுப்பை உண்டாக்க தொடங்கினாள். ஒரு நாள் இரவு அப்பாவிற்கு அதிகமான சுவாச கோளாறு ஏற்பட்டது. ரமேஷின் அறை கதவை தட்டிய சாந்தியம்மாள் அப்பாவிற்கு மிகவும் முடியவில்லை, அவரை மருத்துவரிடம் அழைத்து போக வேண்டும் என்று கூற அவனும் இது சகஜமாக வருவதுதான், நான் காலையில் பார்த்துக் கொள்கிறேன், தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாமல் போய் உறங்குங்கள் என கூறிவிட்டான். சாந்தியம்மாளுக்கும் என்ன சொல்வது என்று புரியாமல் இரவு முழுவதும் தன் கணவனின் அருகே இருந்து அவரை பார்த்து கொண்டார். ஆனால் விடிந்ததும் ரமேஷின் அப்பா இறந்து போயிருந்தார். விபரம் அறிந்து உறவினர்கள் அனைவரும் துக்கம் விசாரிக்க வரத் தொடங்கினர். அவர்களை பார்த்து ரமேஷ் அழத் தொடங்கினான். அவனது மனைவியும் அழத் தொடங்கினாள். இது எல்லாம் நடிப்பு என்று சாந்தியம்மாளுக்கு மட்டுமே தெரியும். ரமேஷின் சட்டையை பிடித்து ஏன் இப்படி செய்தாய், இரவே மருத்துவரிடம் அழைத்து சென்றிருந்தால் உனது அப்பா இறந்திருப்பாரா என கேட்க தோன்றியது சாந்தியம்மாவுக்கு. ஆனால் என்ன செய்ய, பிள்ளையாகிவிட்டானே என நினைத்து அழுதபடியே அமர்ந்திருந்தார். பின்பு காரியங்கள் முடிந்து உறவினர்கள் அவரவர் வீட்டிற்கு போகத் தொடங்கினர். அவர் இறந்து 1 மாதம் முழுமையும் அடைந்து விட்டன. இப்பொழுது சாந்தி அம்மாவின் நிலைமை மிகவும் மோசமானது. காரணம் மருமகள் பிரியா. முன்பு கிடைத்து கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இப்பொழுது கிடைப்பதில்லை. உணவு என்று கேட்டால் நேத்து வைத்த உணவையே பரிமாறத் தொடங்கினாள். எனக்கு தேவையானதை நானே செய்து கொள்கிறேன் என சாந்தியம்மாள் சொன்னாலும் நீங்கள் அடுப்படியில் நுழைந்தால் அனைத்தையும் அழுக்காக்கி விடுவீர்கள், அதனால் நான் சமைப்பதை உண்ணுங்கள் என கூறிவிட்டாள். அது மட்டுமல்லாமல் அடிக்கடி நண்பர்களுடன் வெளியில் செல்கிறேன் என சொல்லிவிட்டு சென்று விடுவாள். அப்பொழுதெல்லாம் சாந்தியம்மாவுக்கு பழைய உணவுகளை கொடுத்துவிட்டு செல்வாள். சில நேரங்களில் அந்த உணவும் கெட்டு போய் இருக்கும். அப்பொழுது அவர் பட்டினியாக கிடக்க நேரிடும். இது பற்றி மகனிடம் சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார் சாந்தியம்மாள். தனது விதியை நினைத்து வாழத் தொடங்கினார். ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கை தவறி பாத்திரம் கீழே விழ அதை பார்த்த மருமகள் கத்தத் தொடங்கினாள். வயதான காலத்தில் எங்களின் உயிரை எடுப்பதற்காகவே நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள் என கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவரது மனதை காயப்படுத்தினாள். அவள் பேசும்பொழுது ரமேஷும் அருகில் இருந்தான். ஆனால் எதுவும் வாய்த்திருக்கவில்லை. இது சாந்தியம்மாவின் மனதை மேலும் கஷ்டமாக்கிவிட்டது. நாம் மகனுக்கும் மருமகளுக்கும் பாரமாகிவிட்டோம். இந்த வயதான காலத்தில் மரியாதையின்றி இவர்களுடன் இருப்பதை விட வேறு எங்கேயாவது சென்று விடலாம் என முடிவெடுத்தார் சாந்தியம்மாள்.
அடுத்த நாள் காலை விடிந்ததும் தனது சில துணிகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் சாந்தி அம்மாள். சிறிது தூரம் சென்றதும் எங்கே செல்வது என யோசித்தவாறே ஒரு பூங்காவில் அமர்ந்தார். அந்த பூங்காவில் நடுத்தர வயதுடைய ஒரு பெண்ணும் அமர்ந்திருந்தார். இவரின் கோலத்தை பார்த்த அவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்கின்றார் என உணர்ந்து அவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். என்ன பிரச்சனை என்று கேட்க முழு கதையையும் சொல்லி முடித்தார் சாந்தி அம்மாள். அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணும், நான் ஒரு யோசனை சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்கள், இல்லையெனில் என்னுடன் வந்து விடுங்கள், உங்களை நான் நடத்தும் முதியோர் இல்லத்தில் சேர்த்துக் கொள்கிறேன் என கூறினார். அவரது யோசனையை கேட்ட சாந்தி அம்மாளும் சிறிது நேரம் யோசித்து ஒரு புது தெம்புடன் தனது வீட்டை நோக்கி நடந்தார். பின்பு வீட்டை அடைந்து பார்த்த பொழுது அங்கே தான் இல்லாதது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மகனும் மருமகளும் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். சாந்தி அம்மாவை கண்ட இருவரும் ஒன்றும் பேசவில்லை. மருமகள் பிரியாவோ ஏன் திரும்ப வந்தாய் என்பது போல பார்த்தாள். பிறகு சாந்தி அம்மாள் பேசத் தொடங்கினார். நான் முதியோர் இல்லத்தில் வாழலாம் என முடிவு எடுத்திருக்கின்றேன் என கூற, மகனும் போலியாக, எதற்கு, இங்கு உங்களுக்கு என்ன குறை என கேட்டான். மருமகளோ உள்ளுக்குள் மகிழ்ந்தவாறே, எப்பொழுது போகின்றீர்கள் என கேட்டாள். சாந்தி அம்மாள், கொஞ்சம் பொறுங்கள், நான் முதியோர் இல்லத்திற்கு செல்லவில்லை, நமது வீட்டை முதியோர் இல்லத்திற்காக விடப் போகின்றேன், அதில் நானும் தங்கிக் கொள்ளப் போகிறேன், நீங்கள் உங்களது பொருட்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து வேறு எங்காவது சென்று விடுங்கள் என கூறினார். இதை கேட்டு கோபமடைந்த ரமேஷ், அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வீட்டை முதியோர் இல்லத்திற்கு நீங்கள் எப்படி தர முடியும்? இந்த வீட்டில் எனக்கும் பங்கு உண்டு, என்னை கேட்காமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது என கூறினார். சாந்தி அம்மாளும், பாரப்பா, இது உனது தாத்தாவின் சொத்துக்கள் அல்ல, எனது கணவர் உழைப்பால் கட்டிய வீடு, வீட்டின் அனைத்து பத்திரங்களும் என் பேரிலேயே உள்ளன, இதை யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது என்ற உரிமை எனக்கு மட்டுமே உள்ளது. நாங்கள் உன்னை எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வளர்த்து உன்னை படிக்கையும் வைத்து கடைசி காலத்தில் எங்களை காப்பாற்றுவாய் என நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் நீயோ உனது மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னையே ஒதுக்கினாய். உன்னை போல ஒரு பிள்ளையை பெற்றதற்கு நான் வெட்கப்படுகிறேன். என்னை போல பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு இடம் அளிக்கலாம் என முடிவு செய்துவிட்டேன். நீ எந்த நீதிமன்றத்துக்காவது போ, ஆனால் நாளை காலை இங்கிருந்து முதலில் சென்றுவிடு, இல்லையெனில் உன்மேல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் என்று கூறினார். ரமேஷும் மருமகள் பிரியாவும் அதிர்ச்சி அடைந்து நின்றனர். பின்னர் மருமகள் பிரியா, அத்தை, நாங்கள் இனிமேல் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நன்றாக பார்த்து கொள்வோம், எங்களை இந்த ஒரு முறை மன்னித்து விடுங்கள் என கூறினாள். இதை கேட்ட சாந்தி அம்மாள் சிரித்தவாறே, மன்னிப்பதற்கு நான் கடவுள் ஒன்றும் அல்ல, நீங்கள் செய்த தவறை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை, இந்த வீட்டிற்காகவும் சொத்திற்காகவும் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நீங்கள் இங்கிருந்து வேறு எங்கேயாவது சென்றால் மட்டும் போதும், அப்படி நீங்கள் போகவில்லை என்றால் இன்று ஒரு வழக்கறிஞரை நான் சந்தித்தேன், அவர் மூலமாக உங்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என கூறிவிட்டு அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் தன் அறைக்கு சென்று தாளிட்டுக் கொண்டார். ரமேஷும் அவரிடம் பேசி பலனில்லை என்பதை புரிந்து கொண்டான். மனைவி பிரியாவிடம், விடு, இது அவரின் சொத்து, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், நாம் இத்தனை நாள் அவரை உதாசீனப்படுத்தினோம், அதற்கு உண்டான கூலி கிடைத்து விட்டது, நீ நாளை காலை நாம் வேறு இடத்திற்கு கிளம்புவதற்கு தயார் செய்து வை என கூறிவிட்டு சென்றான். அதன்படி மறுநாள் அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பி சென்றனர். பிறகு சாந்தி அம்மாளும் அந்த நடுத்தர வயது பெண்ணான வழக்கறிஞரும் சேர்ந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களை ஒன்றிணைத்து ஒரு இல்லத்தை உருவாக்கினர்.